ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2026 ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான டெவில் கில் யூ படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். சிஸ்டர்ஸ் ஆன ஏஷியா ரீவ்ஸும் மரியாவும் தன்னுடைய அபியூசிவ் ஃபாதர் கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது ஒரு ஸ்டோர்ல மாட்டிக்கிறாங்க. ஏஷியா தன் அப்பாவை சுட்டதுக்காக போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. அவங்களுடைய அப்பா உயிர் தப்பிக்கிறாரு. அதனால மறுபடியும் பாத்தீங்கன்னா மரியா அவங்க அப்பா கிட்டே மாட்டிக்கிறாங்க. 10 வருஷம் கழிச்சு ஏஷியா தன் சிஸ்டர் விஜில் அப்படின்ற ஒரு ஹை ரைஸ் பில்டிங்ல மெய்டா ஒர்க் பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க போனவங்க பாத்தீங்கன்னா திரும்ப வராம மர்மமான முறையில இறக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மித் இருக்கு. சோ தன்னுடைய சிஸ்டரை காப்பாத்துறதுக்காக விஜில் அப்படின்ற ஹைரைஸ் பில்டிங்குள்ள வேற ஒரு பேர்ல மெய்டா போறாங்க. இவங்க அங்க போனதுக்கு அப்புறமா நடந்த அமானுஷமான விஷயங்கள் என்ன, விஜிலுடைய மர்ம பின்னணி என்ன, அங்க இருக்கிற ஆபத்துல இருந்து தன்னையும் தன்னுடைய தங்கச்சியும் காப்பாத்திட்டு அங்கிருந்து திரும்ப உயிரோடு வர முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. படத்துடைய ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனுமே இல்லாம என்ன நடக்குது அப்படின்றதே புரியாத மாதிரியும் அதுலயே ஒரு ஃபைட் சீக்வன்ஸுமே முடிஞ்சிடும். ஏன்னா இந்த படத்துல சொல்ல வந்த கருத்து எல்லாமே பாத்தீங்கன்னா புதுசான ஒரு விஷயம் இல்ல, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனாலே பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி டைரக்டர் விட்டுருப்பாரு ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ். அதுவே பாத்தீங்கன்னா புதுசா இருந்துச்சு. ஒன்ஸ் பிளாஷ்பேக் குள்ள போனதுக்கு அப்புறம் தான் எதுக்காக இவங்க வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரியும். இந்த படமே பாத்தீங்கன்னா சீரியஸான ஒரு ஹாரர் படம் கிடையாது, ஒரு காமிக்கலான ஒரு மூட்ல தான் படமே எடுத்திருப்பாங்க. இந்த படம் இருக்கிற அந்த உலகமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி உலகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால லாஜிக்கல் லூப்போல்ஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா இந்த படத்துல நீங்க பார்க்க முடியாது. அது எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல என்டர்டெயின்மெண்ட் கேரண்டீட் அப்படின்னே சொல்லலாம். அதை விட முக்கியம் ட்ரெய்லர் பார்க்கல அப்படின்னா இதுக்கப்புறம் பார்க்காதீங்க, ஸ்ட்ரெயிட்டா படத்தை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அப்படின்றது படத்துல இருக்கும். ஒரு குரூப் ஆஃப் ரிச் பீப்புள் பாத்தீங்கன்னா புவர் பீப்புளை என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கதைக்களம் நிறைய படங்களை நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரியான ஒரு டோன்ல தான் இந்த படத்தையுமே எடுத்திருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரெடி ஆர் நாட் 1 and 2 படங்கள்ல வர அதே சாயல் இந்த படத்திலுமே இருக்கு. ஒரு மைனாரிட்டியா இருக்கிற ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் ரிச் பீப்புளை கொல்றத இந்த படத்துல என்டர்டெய்னிங்கா காட்டியிருப்பாங்க. அதுதான் இந்த படத்துடைய செல்லிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். டைரக்ஷன், எக்ஸிகியூஷன், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், சவுண்ட் டிசைன், சவுண்ட் ட்ராக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டாப் நாச்சா இருக்கும். வைட் ஆங்கிள் ஷாட்ல எடுக்கப்பட்ட கோரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு. கோரி ஹாரர் ஃபேன்ஸ்க்கு இந்த படம் ஒரு பிரியாணி விருந்தா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். கண் சம்பந்தப்பட்ட ஒரு சீக்வன்ஸ் வந்து இருக்கும், அது பார்க்கிறதுக்கு டிஃபரெண்டா இருந்துச்சு. அதே மாதிரி ஆக்ஸ்ல நெருப்பை பத்த வச்சுட்டு ஃபைட் பண்ற அந்த சீக்வன்ஸா இருக்கட்டும், அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சவுண்ட் ட்ராக் எல்லாமே பாத்தீங்கன்னா மாசா இருந்தது பார்க்கிறதுக்கு. நீங்க ஒரு லைட் ஹார்ட்டட் பீப்புளா இருந்தீங்கன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்றீங்க. ஏஷியா ரீவ்ஸ் ரோல்ல நடிச்ச சாசி பீட்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்டா இந்த ரோலுக்கு சூட் ஆகுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு பிசிக்கலி டிமாண்டிங் ரோலுக்கு அவங்களோட பெஸ்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இருந்தாலுமே அவங்களோட சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா பிசிறு தட்டுது அப்படின்றது உண்மைதான். ப்ரொடக்ஷன் வேல்யூ இந்த படத்துக்கு ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ஒரு ரிச்னஸ் அப்படின்றது உங்களால பார்க்க முடியும். ரிச் பீப்புளுக்கு ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் எப்படி வந்துச்சு அப்படின்ற ரீசன் பாத்தீங்கன்னா கன்வின்சிங்கா இருந்துச்சு. தேர்ட் ஆக்ட்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே பிரெடிக்டபிளா தான் இருக்கு. இந்த படத்துல கிளிஷேவான விஷயங்கள் நிறையவே இருந்தாலுமே என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ அதை விட அதிகமா இருக்கிறதுனால அது பெருசா படத்துடைய ஃப்ளோ வந்து அஃபெக்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவேன். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும், பெருசா டல் மூமெண்ட் எதுவுமே இருக்காது. மொத்தத்துல இது ஒரு அபவரேஜ் ஆக்ஷன் ஹாரர் காமெடி படமா வந்திருக்கு. படத்துல ஸ்ட்ராங் அடல்ட் கண்டென்ட் இருக்கு, சோ ஃபேமிலியோட பார்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. டெவில் கில் யூ படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.5 out of 10.